நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தினா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கதை சொல்லி, அதனால இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது ஒரு நாட்டுல ஒரு அரசன் ரொம்ப சூப்பரா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த நாடு செல்வ செழிப்பா இருக்க காரணம் அந்த அரசனும் ஒருத்தர் தான். அந்த நாடு ரொம்ப செல்வ செழிப்பா வளங்கள் அதிகமா இருக்கும்போது எதிரி நாடுகளோட கண்ணு கண்டிப்பா போறோம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா நம்ம சொந்தக்காரனுக்கே பிடிக்காது. அப்போ ஒரு நாடு செல்வ செழிப்பா இருக்கும்போது பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கு பிடிக்குமா? அந்த நாட்டு மேல போர் தொடுக்க வருவாங்க. ஆனா இந்த மன்னர் அந்த நாட்டோட அந்த ராணுவ கட்டமைப்பு, அந்த போர் செய்யக்கூடிய அந்த படை வீரர்களாகட்டும், அந்த படையா இருக்கட்டும், அதை ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாரு. அதுல வந்துட்டு ஒரு மெயினா சொல்ல போறாந்தா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த ராணுவம் பின்தங்கும் போதோ அல்ல ஒரு தோல்வியை சந்திக்கும் போதோ பெருசா கை கொடுக்க என்ன பாத்தீங்கன்னா அந்த பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு யானை. அந்த யானையை பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லாவே வந்துட்டு கவசங்கள் வச்சு அதை கவர் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்துல எதிரிகளை தாக்கக்கூடிய ஈட்டி, கோடாரி, இது போன்ற பெரிய பெரிய ஆயுதங்கள் அந்த யானையில அட்டாச்சா இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த யானை, அந்த பாகன் வந்து எப்படி பழகிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்காரணம் கொண்டும் போற நேரத்துல தன்னோட துதிக்கை, அதாவது தும்பிக்கைன்னு சொல்லக்கூடியதை அதை வந்து வெளியே கீழே எடுக்கக்கூடாது. அதை சுருட்டி தன்னோட தாடைக்கு கீழே வச்சுக்கணும். ஏன்னா யானையோட மிகப்பெரிய நம்பிக்கை அந்த தும்பிக்கை தாங்க. ஏன்னா அந்த தும்பிக்கையில பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த யானையா நிலகுலைஞ்சிரும். அதுக்கு மேல அது போர் செய்ய முடியாது. அதனால அந்த பாகன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தான் தும்பிக்கைய அதை மடக்கி அழகான முறையில் அந்த தாடைக்கு கீழே அந்த கவசத்துக்கு பின்னால வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது பல போர்கள்ல அந்த யானை வெற்றிகளை கூச்சிட்டு இருந்துச்சு. அதாவது போர் படை வந்துட்டு அழிவை நோக்கி போகுது, அதை தோக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல போறோம். அந்த யானை இறங்கி சூப்பரா சண்டையிட்டு எதிரிகள் கூட்டத்தை துவம்சம் பண்ணும். அப்படிப்பட்ட அந்த யானை ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட பாகன் யானை அது மேல இருந்த பாகன் திடீர்னு கீழே விழ போறாரு. ஐயோ நம்ம பாகன் விழ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துதிக்கை இருக்குல்ல, அதை எடுத்து டக்குன்னு அந்த பாகனை பிடிக்க போகும்போது எதிரி நாட்டுல இருந்து வந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈட்டி அந்த யானையோட துதிக்கை இருக்குல்ல, அதுல வந்துட்டு குத்துப்பட்டு அந்த யானை மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போச்சு. ஆனா அந்த பாகன் சுதாரிச்சு உடனடியா அந்த யானையை அந்த போர் களத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த பாகன் யானையை கட்டும் கோபத்தோட பார்த்து யானைகிட்ட பேசுறாரு. நான் உன்கிட்ட எக்காரணம் கொண்டும் அந்த தும்பிக்கை இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது அந்த யானை, ஐயோ நீ என்னோட பாகன், நீ தான் என்ன வளர்க்குற, எனக்கு எல்லாமே நீ தான் செய்யற, என் சுக துக்கத்துல நீ பங்கெடுத்துக்கிற, உனக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு அது முடிக்குது. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட பயிற்சி, அந்த விதிமுறையை அது மீறது. ஒரு சில நேரங்கள் நம்மளும் விதிமுறைகளை சரியா பேண மாட்டேங்கிறோம், கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது விதிமுறைகள் எல்லா விஷயத்துலயுமே இருக்கணுங்க. நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல இருந்தா எப்படி இருக்கணும், ரோட்டுக்கு வந்தா எப்படி இருக்கணும், அதே போல ஒவ்வொரு இடத்துக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா பேணணும். ஒரு சின்ன ஒரு குறள் ஒண்ணு சொல்றாங்க. வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன பாத்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு தகுந்தாப்புல பேசணும், ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படி பேசணும் அது தெரிஞ்சு, நாகாக்க நம்மளோட நாக்க பாதுகாக்காட்டா அதனால நமக்கு ஆபத்து வந்து சேரும் அப்படின்னு அந்த குறள்ல சொல்லியிருக்காரு. நான் அந்த குறள் லைட்டா மாடுலேஷன் பண்ணி சொல்றேன். யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் உடல் பெருக்கப்பட்டு, அதாவது அந்த நாக்கு தாங்க காரணம். தேவையில்லாத உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு அது ஒபிசிட்டி பிரச்சனை, அப்புறம் வந்துட்டு உடல் பருமனா இருக்கட்டும், அதே போல ஃபேட்டு, சுகர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் காரணமா இருக்குது. உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் அதாவது என்ன சொல்றது, ஒரு ரிக்யூஸா கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்துக்கிறீங்க. பீஸா, பர்கரு, பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி, காளானு, அது இதுன்னு வாயில நுழையாத பேர்கள்ல என்னென்ன உணவுகள் இல்லாம வந்துகிட்டு இருக்கு. எல்லா உணவுகளையும் சாப்பிடலாம். அது நல்ல உணவான்னு பார்த்து அளவா சாப்பிடுங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரவிந்த் ஆரோக்கியனா. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.